வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இதுக்கு முந்தின வந்த சீரீஸில் இந்த வந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கிமிக்ஸும் விஎஃப்எக்ஸ் வச்சு இவங்க காட்டுற வித்தைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக பழைய படங்களில் வந்த இந்த ஸ்டோரி லைன் எமோஷன்ஸ் அதெல்லாம் பெருசாக நம்ம பெருசாக எதிர்பார்க்கவும் இல்லை, அவங்களுமே அதை கொண்டு வந்ததில்லை. கேமியோஸு இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் வச்சுட்டு படத்தை கொண்டு போயிடுவாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. அது ஆக்சுவலி மார்வலோட பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். பட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, பழைய ஸ்பைடர்மேனில் உள்ள அந்த எமோஷன்ஸை நிறைய இதில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஆன்லைன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் படத்தில் ஸ்பைடர்மேன் எல்லாருமே மறந்துடுவாங்க, இன்க்ளூடிங் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் இஸ் லவர் டூ. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வைக்கிறதுக்கான முயற்சி அவர் பண்ண ஆரம்பிப்பார். பட் அது வேண்டான்னு அவங்க லைஃப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா தனியாகவே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோட. பட் அது தொடர்ந்துதா இல்லையா அப்படின்றது இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. மோர் ஓவர் இந்த படத்தோட ஆன்டகனிஸ்ட் யார்? யூஸ்வலாக சூப்பர் மார்வெல் யார்? ஒரு வில்லன் வருவான், அந்த வில்லன் அழிச்சு கடைசியில் ஹீரோ ஜெயிக்கிறது, அவ்வளோதான். பட் இந்த படத்தில் காட்டின வில்லனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். கடைசியில் அந்த வில்லனோட ஒரிஜினலாக அவனோட தேவை என்ன அப்படின்றதையுமே காட்டியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப புதுசாக இருந்தது. அதை தான் நான் சொன்ன மாதிரி இந்த கிம்மிக்ஸ் எல்லாம் வைக்காமல் அதை தாண்டி எமோஷன்ஸோட நிறைய ப்ளே பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் இவங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளேலையும் எமோஷன்ஸையும் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து மெனக்கெட்டு இருக்காங்கன்னு தெரியும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. எப்பவுமே ஒரு முந்தின விஷயத்தில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்னா அது அடுத்த படத்தில் அது எப்பவுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. பட் இந்த படத்தில் அப்படி இல்லாமல் அதை கண்டினியூ பண்ண விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் ஆசம்ங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த 3D பார்ட்டில் வந்துட்டு பின்னிட்டாங்க. விஆரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, பிரமாதமாக இருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லணும், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஸ்கோர். எப்போவுமே ஒரே பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நிறைய அந்த ஸ்பைடர்மேனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நிறைய இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நிறைய புதுசாக இருந்தது. அதுலேயும் வந்துட்டு அந்த லாஸ்ட் ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ அந்த ஸ்பைடர்மேனோட ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரும், பின்னிட்டாங்க, பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வாட்டி பெர்ஃபார்மன்ஸ். நம்ம டாம் ஹாலண்டாக இருக்கட்டும், எம்ஜிஆவாக இருக்கட்டும், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்துட்டு பீக்கில் இருந்தது. அதுலேயும் வந்து கிரேவாக வர அந்த ஆன்டகனிஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே நிறைய கேமியோ இருக்குது. நம்ம ஹல்க் வருவாங்க, பிளாக் விடோ வருவாங்க, இவங்களோட கேமியோலாம் இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பனிஷர் வருவார், அவர் வந்து எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான். படத்தில் அவரும் ஒரு கேரக்டர், பட் எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருந்தது. பட் சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக எப்பவுமே இது எதோட பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். பட் எனக்கு இந்த படம் கொஞ்சம் ஹோல்சமாக இருந்தனால எனக்கு அப்படி எதுவும் பெருசாக தோணும். மேபி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பட் எனக்கு இது யாருக்கான படம் அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் மார்வலோட ஃபேன்ஸ்க்கான படம், ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கான படம். கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுவும் இல்லாமல் படம் பார்க்குறது இருந்தால் எந்த படத்தை பார்த்துட்டு வரணும், இந்த படத்தை பார்த்துட்டு வரணும் பெருசாக தேவை கிடையாது. முந்தின படத்தை பார்த்தா மட்டும் போதும். ஸோ நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போகலாம், அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி மார்வல் ஃபேன்ஸ் குழந்தைங்களா இருந்தால் கூப்பிட்டு போவாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு ஸ்பைடர்மேன் வந்து எந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணக்கூடியதா எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு வந்து நான் 80 கொடுப்பேன். தாராளமாக ஒரு நல்ல வாட்ச். தயவு தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல தேட்டரில் பாருங்கள். அதே மாதிரி 3Dயில் பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போட்டு பாருங்கள். ரொம்ப பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் பெருசாக உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்டில் வச்சு பாருங்கள். நிஜமாகவே ஒரு தேட்டரில் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய வீக்கெண்டுக்கான படம். தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மக்களை மீண்டும் நல்ல படம், நல்ல முன்னேற்றம் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் விஜய். ராதகன் இது நிமிஷம் ரீலேருந்து போச்சு.